Come on, Kapil. Come on. एक दो खिलाड़ी मैदान में और बिखरे हैं। जीत स्लिप एक गली कमर एक खिलाड़ी। ஏய் அறிவு கட்டவளே ஏன் டிவி ஆஃப் பண்ற கபில் பந்து அடிச்சிட்டு இருக்கால கிரிக்கெட் பத்தி தெரியாது நாசமா போச்சு யார் பந்து அடிச்சு எனக்கு என்ன இந்த வீட்டுல யாராவது என்ன கவனிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு கேக்குறாங்களா யாராவது வாவ் மேட்ச் ஒண்ணு இருந்தா போதும் பொழுது விழுறதும் தெரியாது பொழுது போறதும் தெரியாது இன்னைக்கு இருக்காது பவர் கட் ஆக கூடாது ஏமா இருக்கிற பவர் கட்டு போதாதா நீ வேற வேண்ட உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சா மாமா சனி ஞாயிறு லீவு தானே அரசாங்கத்துக்கு மாமா ஏமா என்ன பீடி விளம்பர மாதிரி மாமான்ற மாமா சனி ஞாயிறு லீவு தானே வெளியில கூட்டிட்டு போலாம்ல ஒரு பீச் ஒரு சினிமா அட்லீஸ்ட் பிஜிபி ஒரு மகாபலிபுரம் கூட்டிட்டு போலாம்ல ஐயோ எனக்கு 1000 வேலை இருக்கு உன்னை கூட்டிட்டு அங்க எல்லாம் என்ன ஆமா மாமா இல்ல உங்க பிள்ளை சொல்றேன் இவனையா இவனுக்கு தான் வேலையே கிடையாது அலைவான நீ கூப்பிட்டுமா வர மாட்டேன்றா ஏய் ஊரை சுத்த கூட்டு போயேன்டா கூட்டிட்டு போறத பத்தி ஒண்ணுமில்லப்பா நான் குடும்பத்தோட போலான்னு சொல்றேன் அவன் விஜயாவை மட்டும் கூட்டிட்டு போன்னு சொல்றான் எப்படி ஓ அந்த சவால் விஷயமா உன்னால முடியாது முடிச்சு காட்டு அப்படியா முயற்சி பண்ணு பாருங்க இப்ப வா பாக்குறேன் விஜயா விஜயா ஓஹோ பியூட்டிஃபுல் ஷாட் விஜயா இங்க தானே இருக்கேன் தெரியுண்டி எனக்கு நாம எல்லாம் வாத்தியார் பிள்ளைங்க தானே அதான் இலக்காரமா போச்சு இவருக்கு கார்ல பெட்ரோல் ஊத்தி மகாபலிபுரம் கூட்டிட்டு போகணுமேன்னு நீ ஒண்ணும் கவலைப்படாதடி பஸ்ல ஒண்ணு நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறேன் என்ன உப்பு காத்தே உடம்பு கொத்துக்காது உப்பு காத்து என் உடம்பு கொத்துக்காது பரவாயில்ல நான் செத்த கூட யார் கவலைப்பட போறாங்க நீ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்ச நோய் நோய் அதையே பேசிக்கிட்டு இருப்ப சரி விடு கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன் ஏய் கிளம்பு கிளம்பு போடி என்ன சீக்கிரம் கிளம்பு என்னங்க போனோமா வந்தோமான்னு இல்லாம ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்க ஒண்ணும் அவசரம் இல்லைங்க சரிங்க தலையெழுத்து பாவி பொம்பளை கண்ணீர் விட்டோன்னு தடால்னு விழுந்துட்டானே கும்பிட்டு வேற போறான் மோசமான பையன் அப்புறம் என்ன அழுதோ சிரிச்சோ காரியத்தை சாதிக்க போறதும் நான் சவால்ல ஜெயிக்க போறதும் நான் அங்கதான் நீ தப்பு பண்ற இந்த பாரு சகுந்தலா வாசனை வந்து மல்லிகைப்பூவை விட மறிக்குழந்துக்கு தான் அதிகம் ஆனா மல்லிகைக்கு தான் மரியாதை ஏன் மகனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மல்லிகைப்பூ உனக்கு கொடுத்த மனசையும் மரியாதையும் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான் தெரிஞ்சுக்கோ இந்த இருக்கு மாப்பிள்ள பேரு ஏன் காய் சட்டுக்கார யாரே நீங்க என்ன விஷயம் அதாப்ப அம்மூரு வாத்தியார் பொண்ணு சிவீர்னு சிரிச்ச முகமா அதான் பேர் கூட சார்ந்துல அடடே அந்த அம்மா ஊர்ல இருந்து வரீங்களா நமஸ்காரம் நமஸ்காரம் அம்மா உள்ளதா இருக்கிறாங்க போங்க 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 பரவாயில்லையே இந்த ஆளு பட்டணத்துக்கார கூட மரியாதை கொடுக்கா இருப்பேன் யோயோ அத்து கொஞ்சம் எத்த மொக்க வீடுப்பேன் மதுரை மங்கமர தோத்திர கணக்கிட்ட இத்த மொக்க வீட்டை கட்டி விட்டு கடைசியில் ஓடு போட்டு விட்டாங்க காசுல மகராசியை கட்டி விட்டான் வணக்கமுங்க வணக்கம்ங்க வாங்க வாங்க யார் நீங்க நாங்க ஆனவாளையங்க ஓ என் மருமக ஊரா வாங்க உட்காருங்க உட்காருங்க அம்மா சகுந்தலா ஆமா ஆனப்பாளையத்துல மழை தண்ணி எல்லாம் எப்படி மலையா அது ஊரை சுத்தி பெய்யுதுங்க ஆனா அம்மூர்ல மட்டும் கிடையாதுங்க மெட்ராஸ் மாதிரி தான் போல இருக்கு இங்கேயும் சுத்தி சுத்தி பெய்யுது ஆனா மெட்ராஸுக்குள்ள மாத்திரம் பெய்ய மாட்டேன்னுது ஆமா குடிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க ஈஸியா கிடைக்குதுங்க ஈஸியா இங்கேயும் ஈஸி தான் வணக்கங்க வணக்கம்மா ஊர்ல எல்லாம் சௌக்கியங்களா நல்ல சௌக்கியம்மா ஒண்ணுமில்ல நம்ம கிராமத்துல இருக்க உங்க வீட்டை விக்க போறதா கேள்விப்பட்டேன் அப்படி குடுக்கறாப்புல இருந்தா அதை நானே வாங்கிக்கலாம்னு வந்தேம்மா அப்படியா அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அவனை போய் என்னத்த கேக்குறது நமக்கு இதுதான் ஊருன்னு ஆயிப்போச்சு அந்த ஊருக்கு நாம எங்க போறோம் பேசாம வித்துருமா நீங்க வாங்குறது வாங்குறீங்க வாங்கி முதல்ல இடிச்சு கட்டிடுங்க இல்லைன்னா தானா இடிஞ்சு விழுந்துரும் அப்ப ஒரு 15,000 கொடுத்துடுறேம்மா என்னங்க மாமா ஆமாமா அதுக்கு மேல அந்த கிராமத்துல யாரு வாங்க போறா எடுத்துக்கங்க சரிங்க பத்திரம் பதிகிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க நல்லா இருக்கு கையெழுத்து போடு இந்தாங்க மாமா இதை வச்சுக்கோங்க
இந்த மாதிரி வாழ்ந்து எடுத்தோதா? யாரு யாரு சொல்லுடி. அக்கா யாரு? அத்தான் தாங்க. எப்போ? 2 மாசத்துக்கு முன்னால நீ எங்களை மகாபலிபுரம் அனுப்பிச்சு வச்சு அப்பதான். நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னா 3 வார்த்தை தான். ஆமா, உண்மை, சத்தியம். விஜயா கிட்ட நான் இப்படி நடந்துகிட்டதுல தப்பு ஒண்ணும் இல்ல. இன்ஃபேக்ட் இப்படி எல்லாம் நடக்கணும்னு தானே விஜயாவை என்கிட்ட பழக விட்ட. ரொம்ப சந்தோஷங்க. என் அறியாம இப்படி நடந்து போச்சு. அப்படி இப்படின்னு அசிங்கமா போய் சொல்லாம நானே ஆசைப்பட்டதா அப்படி நடந்துகிட்டேன்னு கௌரவமா ஒத்துக்கிட்டீங்களே. யாரு ஜென்டில்மேன். நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. விஜயாவை எப்போ கல்யாணம் பண்ணி போறீங்க? உன் மனசுக்கு பிடிச்ச தேதியை நீயே சொல்லு. சித்திரை 1. ஓஹோ, தேதிய கூட ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்ல, புது வருஷத்தோட சேர்ந்து உங்க புது வாழ்க்கையும் சந்தோஷமா ஆரம்பிக்கணுமேனு தான். வேற ஏதாவது பேச வேண்டியிருக்கா? இன்னும் 2 விஷயம். ஏதாவது ஒரு ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை விட்டு உங்களை எல்லாரையும் விட்டு நான் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஏன்? அதான் உங்களுக்கும் விஜயாவுக்கும் நல்லது. ஏன்னா மூத்தவன் நான் வீட்டுல இருக்கும்போது இளையவ அவ எப்படி உங்களோட சந்தோஷமா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புரியுது சக்கு. ஓ, ஐம் சாரி சகுந்தலா. நீ வேற எங்கேயும் வேலை பார்க்க வேண்டியதில்லை. நம்ம ஆபீஸ்லயே வேலை பார்க்கலாம். நம்ம கம்பெனிக்கு சொந்தமான ஒர்க்கர்ஸ் குவார்டர்ஸ்லயே நீ தங்கிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். 3 வருஷம் என் புருஷனோட குடும்பம் நடத்திருக்கேன். அவர் பார்வைக்கு கூட எனக்கு அர்த்தம் தெரியும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு அர்த்தமே புரியலைங்க. நானே ஆசைப்பட்டுதான் இந்த தப்பு பண்ணேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒத்துட்டீங்களே. ஆனா விஜயாவை நான் உங்ககிட்ட பேச விடும் போதும் பழக விடும் போதும் என்னமோ அவளுக்கு பிடிக்காத மாதிரியும் வெறுக்கிற மாதிரியும் ஏன் நடிச்சீங்க? விஜயாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக எத்தனை தடவை நீ என் முன்னாடி நடிச்ச. அதே போல அவளை பிடிக்காத மாதிரி சில தடவை நான் உன் முன்னாடி நடிச்சேன். அவ்வளவுதான். நான் வேலைக்கு போறதும் வீட்டை விட்டு போறதும் ஒரே நாள்ல நடக்கணும். அதுவும் நாளைக்கே நடக்கணும். போலாம். ஓகே. எனக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் கொடுத்தியோ அது என் தங்கச்சிக்கும் கொடுக்கணும். கண்ணை தொடச்சுக்கிட்டே. அக்கா, அத்தான பத்திரமா பார்த்துக்க.
பாரு, நான் போயிட்டு வரேன். இனிமே உனக்கு என்ன தேய்ச்சு ஊட்டி விடுற வரைக்கும் எல்லாம் விஜயாதான். நான் இல்லைன்னு அழுதுட்டு இருக்க கூடாது. என்ன? மாமா, ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப கோட்டையை அடிச்சிட்டோம் பாத்தீங்களா? கோட்டையை நீ இடிக்கலம்மா, விதி நம்ம குடும்பத்துல விளையாடிருச்சு. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றியே, அதத்தாம்மா என்னால தாங்க முடியல. மாமா, எனக்கு கல்யாணம் ஆகி நான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமான்னு சொன்னது நீங்க தானே மாமா? என்ன சந்தோஷமா நீங்க தான் வழி அனுப்பி வைக்கணும். பரவாயில்லப்பா. உன்னை டிராப் பண்றேன். ஏய், அந்த பொட்டியெல்லாம் எடுத்துட்டு வா. சவுந்தலா, வாமா. சவுந்தலா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் சர்ஜனா இருந்தேன். உன் புருஷன் ஒரு கம்பெனில சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தான். நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் அவன் படிப்படியா முன்னேறி இந்த காலனியை விலைக்கு வாங்கிட்டான். இப்ப கூட தினம் வேலைக்காரி வந்து கூட்டி மூழ்கி கோலம் போட்டு விலைக்கேத்தி வச்சுட்டு போவா. எங்களை பொறுத்த வரைக்கும் இது நினைவு சின்ன மாதிரி. என் புருஷன் முதல்ல வாங்கின சொத்தா இது? எஸ். எந்த இடத்துல உன் புருஷன் வாழ்க்கையை ஆரம்பிச்சானோ அதே இடத்துல உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இட் வாஸ் a beginning to him, but an end to you. டாக்டர், ஆமா, அடுத்தவங்க ஆசைப்படுறாங்களேங்கிறதுக்காக செடியில இருக்க பூவை பறிச்சு கொடுக்கலாம். ஆனா நீ செடியையே பறிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கியம்மா. நீ வீட்டை விட்டு வந்தது ரொம்ப தப்புமா. டாக்டர், நான் செஞ்சது தியாகம் இல்ல, மத்தவங்க பார்த்து பாராட்டுறதுக்கு. நான் செஞ்சது நியாயம். என் புருஷன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா டாக்டர்? எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலங்கள் இன்னும் நிறைய இருக்கு. வாமா. சவுந்தல, இனிமே உனக்கு எது தேவைப்பட்டாலும் உனக்கு ஒரு சகோதரன் நான் இருக்கேங்கிற நினைப்பு என்னைக்கும் உன் மனசுல இருக்கட்டும். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ சகுந்தலா அனுப்புங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். என்னது மேடம்னு இடிச்சு விட்டுடுவேன். நீ என்ன சார்னு கூப்பிடும்போது நான் உன்னை மேடம்னு தானே கூப்பிடணும். இந்த சேர்ல உட்காந்து அதிகாரம் பண்ண வேண்டியவ நீ இப்ப இந்த சேருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற. எல்லாம் உன் தலை எழுத்து. மரியாதை மனசுல இருந்தா போதும், வார்த்தையில வேண்டாம். அதனால நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் வேற ஏதாவது பேசுவோமே? ஓ பேசலாமே. ஆமா, அவ எப்படி இருக்கா? ஷீஸ் ஓகே. எல்லார்கிட்டயும் சிரிச்சு கலகலப்பா பேசுறா. அதெல்லாம் வேலைக்காரங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்பாவுக்கும் தம்பி கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ, உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சதுனாலதான் கல்யாணமே நடக்க போகுது. பை தி பை, அப்பா ஐயர்கிட்ட பேசினாராம். சித்திரை 1ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாராம். நம்ம கல்யாணத்தை விட இந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. ஹலோ, யாரு? கொடுங்க. வேற ஏதாவது பேசணுமா? சீட்டுக்கு போ. ஹலோ, சாரி, நத்திங். எங்க ஆபீஸ் டெனோ. அவ முன்னாடி பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் பேச வேண்டாம்னு பார்த்தேன். வாட் ஹேப்பன்ட் டு தட் சிம்சன் கான்டாக்ட் மிஸ்டர் மோகன்? இஸ் இட்? என்னங்க, மணி 5 ஆச்சு. ஆகட்டும். ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. முடியட்டும். ஒர்க்கர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. போகட்டும். நீங்க வீட்டுக்கு போல? போகல. வண்டி அனுப்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அனுப்பிச்சிட்டேன். மழை வர மாதிரி இருக்குங்க. வரட்டும். அப்படியே ஜாலியா மழையில நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசை. மழையில நனைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஐம் சாரி. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா இதெல்லாம்? ஒண்ணு இல்ல சார், ஒரு அதிர்ச்சியில போட்டுட்டேன் சார். சரி சரி. என்ன அன்னைக்கு எம்டி பெரிய ஹீரோன்னு நினைப்பேன் மழையில நனைஞ்சிட்டு போறது. இப்ப ஜலதோஷம் பிடிச்சு கஷ்டப்படுறது யாரு? என்ன இழுப்பு வேண்டி கிடக்கு? அதுல நான் மழையில நனைஞ்சிட்டு வந்தா நீ தலையதான் துவைட்டு விடுவ, சட்டையதான் கட்டி விடுவ. நேத்து ராத்திரி பூரா விஜயா ஒரு ரகள லூட்டி. வழக்கமா நான் தான் உன தூங்க விடாம தொந்தரவு பண்ணுவேன். ஆனா நேத்து ராத்திரி விஜயா குட்டி என்ன ஒரு நிமிஷம் கூட தூங்க விடல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்ன போதும். ஆனா எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. தாங்க முடியல, கஷ்டமா இருக்குல்ல? ஐயோ, நாம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்காளேன்னு வேதனையா இருக்குல்ல? Look, உங்க வீடு வாசல் பொண்டாட்டி எதை பத்தி என்கிட்ட பேச வேண்டியதில்லை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. I don't care. I'm least bothered, right? இது ஆபீஸ். என்கிட்ட பேசுறதா இருந்தா ஆபீஸ் விஷயத்தை மட்டும் பேசினா போதும். Please. கத்து, கதறு. எனக்கு எந்த சுகமும் வேண்டாம். நீ ஒருத்தி மட்டும் துணையா இருந்த போதும்னு அன்னைக்கு நானும் இதே மாதிரி கத்தி புலம்புனே. அப்ப நீ கவலைப்பட்டியா? பெரிய தியாகம் பண்றதா நினைச்சு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்ட. அது ஒரே வேஷம் தான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோபமா கத்துறிய. அது யார் தெரியுமா? இந்த போலியான சகுந்தலாக்குள்ள மறைஞ்சிருக்கிற என்னுடைய மாஜி மனைவி மிஸ்ஸஸ் சகுந்தலா. சவுந்தரா, எடுத்துக்கமா. சாப்பிடுமா. உன் வீட்டுக்கார மேரேஜ் இன்விடேஷன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் 2 நாள்ல உனக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரெடியா? இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதே நான் தானே. எனக்கு என்ன, நான் ரெடி. அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே?
சட்டன்லி. எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படி கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, வார்த்தையில இருக்க தெம்பு குரல்ல இல்லையேன்னு கேக்குறேன். ஆமா, எங்க உங்க வைஃப்? வந்ததுல இருந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, நீங்களே காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்க. ஏன் அவங்க வரமாட்டாங்களா? வரமாட்டா. என்ன சார் இது? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கேன், வந்து வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டாங்களா? This is my wife. பார்க்கணும்னு துடிச்சே இவதான். நானும் அவனை 7 வருஷமா லவ் பண்ணோம். பெரியவங்க அங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல அவளுக்கு ஏதோ காய்ச்சல் மாதிரி வந்தது. சாதாரண காய்ச்சலா இருக்கும்னு நாங்கெல்லாம் அலட்சியமா இருக்கோம். ஆனா அந்த காய்ச்சலே உயிரை வாங்கிடுச்சு. எந்த மனக்கோலத்தோட அவளை நான் சர்ச்சுக்கு கூட்டு போகணும்னு நினைச்சனோ அதே மனக்கோலத்தோட அவளை பணமா தான் கொண்டு போக முடிஞ்சது. எஸ், என் மார்க்கெட்டை நோட்டு போயிட்டா. ஆனா என் மனசு விட்டு போகல. அவ இருக்கிறதா நினைச்சிட்டு கற்பனையில ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு. இத்தனை நாளா நம்ம அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட உங்க வைஃப் செத்துட்டாங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஐ வாண்ட் டு ஸ்ட்ரைக் அவுட் தி வேர்ட். மரணம்ங்கிற வார்த்தையே அகராதியில் இருக்கக்கூடாது. மரணம் மனுஷனுக்கு தான், மனசுக்கு இல்ல. சவுந்தலா, கிட்டத்தட்ட உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒண்ணுதான். நான் என் மனைவியை சாவுக்கு பறி கொடுத்துட்டு தனிமையில நிக்கிறேன். நீ புருஷன் இருந்தும் தனிமையை நீயா தேடிக்கிட்ட. உன்னை மாதிரி பொண்ணுங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எதை வேணாலும் புருஷனுக்காக தியாகம் பண்ணலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் புருஷனையே தியாகம் பண்ண கூடாதுமா. விட்டு கொடுக்கறேன்னு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறியம்மா. உன்னை மாதிரி பொண்ணுங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எதை வேணாலும் புருஷனுக்காக தியாகம் பண்ணலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் புருஷனையே தியாகம் பண்ண கூடாதுமா.